especially Newton's second law. Now, let us see impulse. What is meant by impulse? A large force acting for a very short interval of time is called impulsive force. A large force acting for a very short interval of time. அதிகமான விசை குறைந்த நேரம் குறைந்த அளவில் நடக்கக்கூடியதுக்கு பேர் தான் இம்பல்சிவ் ஃபோர்ஸ். தமிழில் சொன்னால் கணத்தாக்கு விசை. கணம்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். எப்போ ஒரு பொருள் ரொம்ப கணக்குது வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லுவோம்னா அதிகமான ஃபோர்ஸோட அது இருக்கும்போது தான் அது ஓவர் வெயிட், isn't it? ஸோ a large force acting for a very short interval of time is called impulsive force. ஓகேவா? அதிகமான ஃபோர்ஸ் குறைந்த அளவில் நடக்கிறதுக்கு பேர் தான் impulsive force. When a force F acts on a body, force means எதில் நம்ம நோட் பண்ணுறோம், எந்த சிம்பிளை நோட் பண்ணுறோம் அப்படின்னா F. When a force F acts on a body means ஒரு பொருள் மேலே ஒரு ஃபோர்ஸு அப்ளை ஆகிறது தான் a force acts on a body for a period of time. T. F means force, T means time. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் அளவு ஒரு ஃபோர்ஸு ஒரு குறிப்பிட்ட பொருள் மீது ஆக்ட் ஆகிறது தான் இந்த கான்செப்ட். when a force acts on a body for a period of time T. ஓகேவா? இப்போ நீங்கள் நம்ம உங்களுக்கு ஃபார்முலா எழுதுகிறப்பா J is equal to F into T. இந்த ஃபார்முலாவை நீங்கள் படிச்சிங்கனாவே இந்த இம்பல்சிவ் ஃபோர்ஸோட டெஃபனிஷனை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சோம். எப்படி? The impulse means is the product of force and time. The impulse is defined as the product of force and time. That is called impulse. Okay. The J means the symbol of impulse. J அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா impulse. F means force. T means time. Next, by Newton's second law. Already we have studied, isn't it? F is equal to del P by T. Del means change. இங்கே என்ன சேஞ்ச் ஆகுது? பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்கள், P. P means momentum. So change in momentum with respect of time taken. That is called Newton's second law. Already we have studied. Okay. Next, இதை இந்த F is equal to del P by T. இப்போ நம்ம சேஞ்ச் இன் மொமெண்டம், சேஞ்சுனா மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது, அதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகுங்கிறத நாம் எப்படி மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா அப்போ எதை கண்டுபிடிக்கணுமோ அதை லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடுங்க. இதை நல்லா எழுதிக்கிறோம்ப்பா. F is equal to del P by T, isn't it? இப்போ நம்ம என்ன தேவை? சேஞ்ச் இன் மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது, அது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மொமெண்டம் சேஞ்ச் ஆகுதுங்கிறத நாம் இப்போ லெஃப்ட் சைட் கொண்டு வர போகிறோம். ஸோ del P is equal to F into T. இங்கே இருக்கிறது இந்த பக்கம் போகும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது மேலே போயிடும், isn't it? ஸோ இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டரில் போயிரும்ப்பா, அதான் கிராஸ் மல்டிப்ளை. ஸோ del P is equal to F into T. ஓகே. Now இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாமா? J is equal to F into T ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இந்த del P is equal to F into T ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நல்லா லிசன் பண்ணுங்கள். இந்த F into T இங்கே இருக்குது, அதை இம்பல்ஸ்ன்னு நோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டும் F into T அது சேஞ்ச் இன் மொமெண்டம்னு இது பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டமா? ஸோ J இஸ் ஈக்குவல் டு del P. ஓகே. இந்த F into T
எஃப் இன்டி டி. இந்த எஃப் இன்டி டியை தான் நம்ம ஜேன்னு சொல்லலாம். எஃப் இன்டி டியை டெல்பி சேஞ்ச் இன் மொமெண்டம்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டுமே சேம். அப்போ ஜேயும் சேஞ்ச் இன் மொமெண்டமும் சேம். இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு த சேஞ்ச் இன் மொமெண்டம். இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு த சேஞ்ச் இன் மொமெண்டம். ஓகே, அதான் கீழே ஒரு டெஃபனிஷன் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். பேஜ் நம்பர் 7ல் லிசன் பண்ணுப்பா. Impulse is also equal to the magnitude of change in momentum. Impulse is also equal to the change in momentum. Its unit is kilogram meter per second. ஏன் அப்படி சொல்கிறோம்? Its unit is kilogram meter, isn't it? Already we have studied in the momentum chapter. So unit means kilogram. எதோட யூனிட் கிலோகிராம்? ஃபோர்ஸோட யூனிட் கிலோகிராம். மீட்டர். டைமுக்குரிய யூனிட் வந்து செகண்ட். ஸோ கிலோகிராம் மீட்டர். செகண்ட்ங்கிறது வந்து நல்லா லிசன் பண்ணிக்கிறங்க. மீட்டர் பெர் செகண்ட் நோட் பண்ணுறோம். இந்த செகண்டு மேலே வரும்போது தான் -1. ஆல்ரெடி ஐ ஹவ் தாட் when the denominator part is go to the numerator, plus symbol is go to minus, minus symbol goes to plus symbol, isn't it? So kilogram meter per second, kilogram meter இந்த second power மேலே போகும்போது second power -1. So that's the unit of impulse. Next one are Newton second. The unit of impulse is kilogram meter per second or Newton second. Newton means, page number 6ல listen பண்ணுங்க. Definition of 1 Newton இருக்கும். Definition of 1 Newton. The amount of force required for a body of mass 1 kg. ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபோர்ஸ் வேணும். எதுக்கு? ஒரு கிலோகிராம் உள்ள ஒரு பாடிக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸு தேவைப்படுது. அப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஃபோர்ஸ் நாம் ஒரு பாடிக்கு கொடுக்கும் பொழுது, அதாவது 1 kg உள்ள மாஸ் உள்ள ஒரு பொருளுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தேவைப்படும் பொழுது அது எதை ப்ரொடியூஸ் பண்ணுதா அப்படின்னா ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் இஸ் நத்திங் பட், நீங்கள் நினச்சிக்கிறீங்க ஆக்சிலரேஷன் மீன்ஸ் ஹை ஆர் லோ. இஸ் நோ. ஆக்சிலரேஷன் அப்படின்னாவே என்ன மீனிங் அப்படின்னா change. Acceleration means change of speed. Change of speed. அதான் acceleration. Or change of velocity. Or change of direction. Okay? Acceleration means change of speed, change of velocity or change of direction. 3 வேளை இந்த நம்ம கால்குலேட் பண்ண முடியும். isn't it? ஸோ அப்போ எப்போ ஆக்சலரேஷன் ஆகுது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காரு நம்ம சும்மா நின்றுக்கிட்டு இருக்கு. கார் வந்து மூவிங்கில் இல்லாமல் ரெஸ்ட் கண்டிஷனில் நின்றுக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த காரை நம்ம மூவ் பண்ணணும்னா நம்ம அந்த ஆக்சலரேட்டர்னு ஒன்று இருக்கும், கீழே இருக்கும். isn't it? அந்த காரில் கீழே உள்ள பாட்டில் ஆக்சலரேட்டர்னு ஒரு இது இருக்கும். அதுக்கு நாம் ப்ரெஸ் பண்ணுறோம். எப்போ அது கீயை ஆன் பண்ணுறது அது வேறு விஷயம். கீயை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணால் மட்டுமே போயிடுமா? போகாது. கீயை ஆன் பண்ணிவிட்டு உடனே கார் போகுமா? போகாது. கீயை ஆன் பண்ணிவிட்டு நாம் என்ன செய்யணும்? அந்த ஆக்சலரேட்டரை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ், ஏன் அந்த ஃபோர்ஸ் கொடுக்குறோம்? அந்த பஸ்ஸை, அந்த காரையோ அல்லது அந்த பஸ்ஸையோ மூவ் பண்ணுறதுக்கு நாம் அந்த ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அதான் த அமௌண்ட் ரெக்வயர்டு ஆஃப் ஃபோர்ஸ். isn't it? அது நல்லா லிசன் பண்ணிக்க. இந்த ஃபோர்ஸ் ரெக்வயர்டு, எவ்வளவு ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் வந்து நாம் கொடுக்குறோம். எதுக்கு? அந்த ஆப்ஜெக்ட், அந்த ஒரு பாடி மேலே. அந்த பாடி மீன்ஸ் ஆக்சலரேட்டர். அப்படி கொடுக்கும்போது அது எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க இங்கே? ஆக்சலரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. லிசன் பண்ணுங்கள். த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரெக்வயர்டு ஃபார் எ பாடி ஆஃப் மாஸ் 1 kg ப்ரொடியூசஸ் அண்ட் ஆக்சலரேஷன். அப்போ நம்ம ஆக்சலரேட்டருங்கிற ஒரு பாடி மேலே நாம் கொடுக்குற ஃபோர்ஸ், காலால் மிதிப்போம். isn't it? நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். அதாவது ப்ரெஸ் பண்ணுறது தான் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ். அப்போ அங்கே பாடி மீன்ஸ் ஆக்சிலரேட்டர், ஃபோர்ஸ் மீன்ஸ் நம்ம இந்த ஆக்சிலரேட்டரை ப்ரெஸ் பண்ணுறது நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ். இது ரெண்டு இருக்கும்போது அங்கே என்ன ஆகுது? ஆக்சிலரேஷன் நடக்குது. அதுதான் அந்த ப்ரொடியூஸ் ஆக்சிலரேஷன். ப்ரொடியூஸ்னால் உற்பத்தி. எதை பண்ணுது? ஆக்சிலரேஷன் அது வந்து உருவாக்குது. ஆக்சிலரேஷன் மீன்ஸ் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடு. அப்போ நம்ம ஆக்சிலரேட்டரில் ப்ரெஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கும்போது அந்த காரோட வேகம் வந்து என்ன செய்யும்? இன்க்ரீஸ் ஆகும். த ஸ்பீட் இன்க்ரீசஸ். At the same time, when we press எதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்? ஸ்டாப் பண்ணுறதுக்கு
when we press the brake, the car speed will be reduces. The car speed will be reduces. நல்லா லிசன் பண்ணுங்கப்பா. ஒரு காரோட ஸ்பீடை வந்து நாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு we press the accelerator. At the same time we press the brake, the acceleration will be reduces, the speed will be reduces. Okay next, so the acceleration of அது எவ்வளோனா 1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அதுதான் பெர் செகண்ட் ஸ்கொயர் மேலே வரும்போது s⁻². அப்போ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? இந்த கேஜி கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். கிலோகிராம்ங்கிறது ஃபோர்ஸோட யூனிட், மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயருங்கிறது நம்ம இது பண்ணுறது. ஓகேவா? ஆல்ரெடி மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயருங்கிறது நம்ம இந்த ஆக்சலரேஷன் நம்ம பார்த்தோம்னா ஆல்ரெடி ஆக்சலரேஷன் பார்த்தோம். த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டேக்கன். அதுக்கு ms⁻⁻1 பெர் செகண்ட் போட்டோம். இந்த செகண்ட் மேலே போகும்போது ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, இன்னொரு மைனஸ் இருக்குது. நல்லா லிசன் பண்ணிங்க. வெலாசிட்டி பார்த்தோம்னா வெலாசிட்டி ஆல்ரெடி வி ஹவ் ஸ்டடிட் வெலாசிட்டி. ஆக்சலரேஷன் மீன்ஸ் velocity by time taken. velocity by time taken. இதுக்கு பார்த்தோம்னா என்ன பார்த்தோம்? ms⁻⁻1ன்னு பார்த்தோம். இங்கே டைம் டேக்கனில் ஒரு டைமுக்கு the unit of time is second. இந்த செகண்ட் மேலே போகும்போது என்ன வரும்? இங்கே ஆல்ரெடி +1 இருக்குது, இது மேலே போகும்போது ஒரு செகண்ட் பவர் -1. ஸோ அப்போ ms-1 -2. ஸோ ms⁻−2. ஃபோர்ஸோட யூனிட்டு கிலோகிராம். அப்போ கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் ஆர் கிலோகிராம் ms⁻−2. திஸ் இஸ் த யூனிட் ஆஃப் acceleration. This is the unit of acceleration. Okay students, if you any doubt you will be clarify with me. So 1 kilogram ms⁻⁻2 எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 1 நியூட்டன். இந்த 1 நியூட்டனை தான் நம்ம இங்கே கொண்டு வர்றோம். ஸோ அப்போ ms⁻⁻1 நியூட்டன் சொன்னோமா? ஸோ நியூட்டன் ஆல்ரெடி நமக்கு இங்கே வந்து எஸ் ஒன்று இருக்குது. எந்த எதுக்குரிய எஸ்ஸு? இந்த டைமுக்குரிய எஸ்ஸு. நல்லா லிசன் பண்ணிக்கிறீங்க. ஃபோர்ஸுக்குரிய யூனிட் ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். இதுதான் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கிறதே 1 நியூட்டன். 1 நியூட்டன்னா 1 மீட்டர் பெர் செகண்டுக்கு நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தோம் அதுதான் அது. ஸோ அப்போ அதோட கான்செப்ட் இங்கே நியூட்டன். ஸோ நியூட்டன் இந்த டைமுக்குரிய யூனிட்டு செகண்ட். ஓகே, ஸோ த யூனிட் ஆஃப் இம்பல்ஸ் இஸ் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1 ஆர் நியூட்டன் செகண்ட். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் கேன் பி அச்சீவ்டு இன் 2 ways. 2 வேஸில் நடக்குது, 2 வழிகளில் நடக்குது. என்ன? எ லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் எ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். அதிகமான விசை குறைந்த நேரம் நடக்குது. இன்னொன்று எ ஸ்மாலர் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் எ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். குறைந்த அளவு விசை வந்து அதிக நேரம் நடக்குது. நல்லா லிசன் பண்ணிங்க. அதிகமான ஃபோர்ஸு குறைந்த நேரத்தில் நடக்குது. இங்கே என்ன நம்ம நோட் பண்ணிக்கிறோன்னு? லார்ஜ் ஃபோர்ஸ் ஷார்ட் பீரியட், ஸ்மாலர் ஃபோர்ஸ் லாங்கர் பீரியட். Okay, listen. Large force short period, smaller force longer period. Okay, one example. In cricket, a fielder pulls back his hands while catching the ball. He experiences a smaller force for a longer interval of time to catch the ball, resulting in a lesser impulse on his hands. இப்போ நான் சொல்கிறேன், கிரிக்கெட்டில் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டோனியே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஒரு பால் 6 போடுறாரு. 6 அடிக்கும்போது அந்த பால் வந்து 6க்கு அவுட்டு போச்சு அப்படின்னா அது 6. அதே இது ஃபீல்டு உள்ளேயே விழுந்துச்சு அப்படின்னா அதை ஒருத்தர் கைக்கு கேட்சுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையஸ்ட்டில் போகுது. ஒருத்தர் பவுலர் ஒரு பால் போடுறாரு, அதை டோனி அடிக்கிறாரு. அந்த பால் வந்து ரொம்ப மேலே போகுது. மேலே போய் கீழே வரும்போது அவர் கைக்கு வந்து அது கேட்ச் ஆகணும். அப்போ அவர் மேலேயே இப்படி கையை வச்சு பிடிச்சாரு அப்படின்னா அது என்ன ஆகும்? அவருக்கு கை உள்ள அப்படியே விறுவிறுன்னு இழுத்து ரொம்ப பெயின் எடுக்கும். ஏன் பெயின் எடுக்குது அப்படின்னா அது அதிகமான ஃபோர்ஸ், ஹையஸ்ட் ஃபோர்ஸில் வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பாலை நம்ம பிடிக்கும்போது அதிகமான பெயின் எடுக்கும். அதே அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? அவர் என்ன பண்ணுவார்னா கையை நல்லா கீழே கொண்டு வருவார். ஏன்? அந்த பாலோட ஃபோர்ஸு, அவர் அடித்த ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகணுங்கிறதுக்காக அவ்வளவு நேரம் அந்த பால் எடுத்துக்கிறட்டும், கொஞ்சம் டைம் அந்த ஃபோர்ஸோட லெவல் வந்து குறையட்டுங்கிறதுக்காக அவர் கையை கீழே இழுத்து கொண்டு போய் பிடிப்பார். அப்படி பிடிக்கும்போது அவர் கை வந்து என்ன ஆகாது? டேமேஜ் ஆகாது, பெயின் எடுக்காது. ஓகேவா? இதுதான்ப்பா, திஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் இம்பல்ஸ், isn't it? ஓகே,
Next one, Newton's third law of motion. Newton's third law of motion. Newton's third law of motion. Already you have studied in this chapter in 8th and 9th standard, 6th standard also. For every action, there is an equal and opposite reaction. This is the main concept. For every action there is an equal and opposite reaction. They always act on the two different bodies. ஒவ்வொரு இதுக்குமே வினைன்னு இருந்தால் அதற்கு எதிர்வினைன்னு கண்டிப்பாக இருக்கும். அதான் ஆக்ஷன் ரியாக்ஷன். ஆக்ஷன் ஒன்று இருந்தால் ரியாக்ஷன் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. இது வினை, இது எதிர்வினை. ஓகேவாப்பா? இது ஆப்போசிட் ரியாக்ஷன், இது ஆக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட். இஃப் எ பாடி ஏ அப்ளைஸ் எ ஃபோர்ஸ் FA ஆன் எ பாடி. இப்போ ஏங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, பிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இது மேலே வரக்கூடிய ஃபோர்ஸு FA, இந்த பி மேலே இருக்கக்கூடிய ஃபோர்ஸு FB. ஓகேவா? ஸோ இஃப் எ பாடி அப்ளைஸ் எ ஃபோர்ஸ் FA ஆன் எ பாடி B, then the body B reacts with the force FB on the body A. இப்போ ஏங்கிற ஒரு பொருள் பிங்கிற ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுத்தா திரும்ப இந்த பிங்கிற ஆப்ஜெக்ட்டு ஏங்கிற ஆப்ஜெக்ட் மேலே திரும்ப ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். ஓகேவா? அப்போ இதுக்கு இது நேர்வினை, இது வினை, இது எதிர்வினை. அப்போ இதில் ஒன்று நேர்வு, இன்னொன்று ஆப்போசிட்டு. அதனால தான் FB. ஏன் இங்கே FB கொடுக்குறோம்? FB அதாவது ஏங்கிற ஆப்ஜெக்ட் பிங்கிற ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்குறது FA FB. ஓகேவா? ஏங்கிற ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்குற ஃபோர்ஸு FA, பிங்கிற ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்குற ஃபோர்ஸு FB. ஸோ FB இது நேராக தானே போகுது. இது எப்போதுமே ரைட் சைடு தான். ஸோ இது நெகட்டிவில் வராது. திரும்ப இது இந்த பக்கம் நம்ம கொடுக்குது பாருங்கள், இது ஆப்போசிட். அப்போ FA தானே. அப்போ FBங்கிறது இந்த பக்கம் நேராக போகிறதுனால இது பாசிட்டிவ். இது அப்படியே ரிவர்ஸில் வர்றதுனால இது மைனஸ், நெகட்டிவ். ஸோ அப்போ மைனஸ் FA. ஆக்ஷன் ரியாக்ஷன். Okay student? Okay, listen. Examples. When a birds fly, they push the air downwards with their wings and the air pushes the bird upwards. அது reaction. இப்போ action reactionனா என்னன்னா, ஒரு பறவை மேலே பறந்துக்கிட்டு இருக்கும்போது ஏர் டவுன்வர்ட்ஸ் அது என்ன செய்யுது அப்படின்னா, பறந்துக்கிட்டு இருக்கும்போது காற்றை அது கீழ் நோக்கி தள்ளுது. அது ஆக்ஷன். இப்போ இந்த காற்று அந்த பேர்டை மேல் நோக்கி பறக்க வைக்குது, அதோட ரெக்கைகளை மேல் நோக்கி பறக்க வைக்குது. அதற்கு பேர் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். வென் எ பர்சன் ஸ்விம்ஸ் ஹீ புஷஸ் த வாட்டர் யூஸிங் த ஹேண்ட்ஸ் பேக்வேர்ட்ஸ். ஒரு குளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நீச்சல் குளத்துலையோ இல்லை ஒரு ஊர்லேயும் ஒரு குளம் எதுலேயோ ஒன்று ஆறுலையோ நம்ம ஸ்விம்மிங் பண்ணும்போது நீந்தி போய்கிட்டு இருக்கும்போது கை ரெண்டையும் பின்னாடி தள்ளுவோம். ஏன்? நம்ம தண்ணியை பின்னால் தள்ளுறோம். அதான் எதை? புஷஸ் த வாட்டர் யூஸிங் த ஹேண்ட்ஸ் பேக்வேர்ட்ஸ். அது ஆக்ஷன். கையினால் தண்ணியை பின்னால் தள்ளுறதுக்கு பேர் ஆக்ஷன். அந்த வாட்டர் என்ன செய்யுது? அவர் மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுத்து அவரை முன்னோக்கி தள்ள வைக்கிது. அது ரியாக்ஷன். த வாட்டர் புஷஸ் த ஸ்விம்மர். வாட்டர் புஷ் பண்ணுது யாரை? நீந்துறவரை. எங்கே? முன்னாடி, ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் முன்னோக்கி நகர்த்த வைக்கிறார். அதுக்கு பேர் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள். வென் யூ ஃபயர் எ புல்லட். இப்போ நம்ம துப்பாக்கி சுடுறோம் பார்த்தீங்களா? துப்பாக்கி சுடும்போது புல்லட் எங்கே போகும்? முன்னால் போகும். அதே அந்த பின்னாடி இருக்கிற அந்த கன் இது வருന്നത് பார்த்தீங்களா? when you fire bullet, the gun recoils backward and the bullet is moving forward. புல்லட்டு முன்னால் போகும், அந்த கன்று என்ன செய்யும்? பின்னால் வரும். அதான் ஆக்ஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் டாபிக். பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதின்னு சொல்கிறோம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ப்பா.
This is 5 mark question. Already impulse is a 2 mark question. இம்பல்ஸுங்கிறது இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கிறங்க. இந்த இம்பல்சிவ் ஃபோர்ஸ்னு என்னன்னு கேட்கலாம், இந்த இம்பல்ஸ் இதை டினோட் பண்ணுதுன்னு கேட்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சுக்கிறங்க. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிளோட இன்வேஸ் இதை 2 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் இருக்குது பாருங்கள். நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷனில் இந்த கான்செப்டை மட்டும் எழுதிட்டு இந்த ஒரு இது இருக்குது பாருங்கள், FB is equal to -FA. இந்த ஈக்குவேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதோட எக்ஸாம்பிள் எனி 2 எக்ஸாம்பிள்ஸ் எழுதிருங்க. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் இப்போ ஒரு 2 மார்க்கு அல்லது 5 மார்க் இம்பல்ஸு, இது ஒரு 2 மார்க்கு. இப்போ பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்னா இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஓகேவாப்பா? there is no change in the linear momentum of a system of bodies as long as no net external force acts on them. அப்படி தானேப்பா? இப்போ எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே அது மாறவே மாறாது. ஏன்? நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் அதே வருஷக்கணக்கில் இதே இடத்துல தான் இருக்கும். இது மாறும் நினச்சோமா? மாறாது. ஏன் மாறாது? இது நம்ம ஒரு ஃபோர்ஸை கொடுக்குற கொடுத்தா தான் அது மாறுமே தவிர எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் கொடுக்காத வரைக்கும் அது அதே ஸ்டேஜில் தான் இருக்கும். நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போதும் அதோட சேஞ்சஸ் மாறுமே, அதோட ஸ்டேட் மாறுமே தவிர எந்த ஒரு ஃபோர்ஸும் கொடுக்காத வரைக்கும் அது அதோட கண்டிஷன்லேயே தான் இருக்கும். ஓகேவா? அதுதான் இங்கே கான்செப்ட். பாருங்கள், there is no change in the linear momentum of a system of bodies as long as no net external force acts on them. Okay, next part. Next one, conservation of linear momentum. Conservation of linear momentum. This is the 5 mark question. This is the 5 mark question. நல்லா லிசன் பண்ணுங்கப்பா. ஓகே, இது ஒரு ஆப்ஜெக்ட்டு, இது ஒரு ஆப்ஜெக்ட். நல்லா லிசன் பண்ணணும். ஓகேவா? நல்லா லிசன் பண்ணுங்க. This is object A. This is object B. Okay? Object A, object B. Okay. The object A mass m1, object B mass m2. Object A mass m1, m2, m1, m2. இப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஆப்ஜெக்ட் ஏங்கிற ஆப்ஜெக்ட் ஒன்று, பிங்கிற ஆப்ஜெக்ட், இது வெவ்வேறு கிடையாது, வெவ்வேறுலாம் கிடையாது, ஒரே தான். இதுதான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம். ஆப்ஜெக்ட் ஏ, அந்த ஆப்ஜெக்ட் ஏங்கிற மாஸ் m1, ஆப்ஜெக்ட் பிங்கிற மாஸ் m2. ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் நல்லா லிசன் பண்ணிக்கணும். இது ஓகே. இப்போ நம்ம இதப்பா ஸ்டேட்மெண்ட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? there is no change in the linear momentum of a system of bodies as long as no net external force. எந்த ஒரு ஃபோர்ஸு கொடுக்காத வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் அப்படியே தான் இருக்குது. ஏ ஆப்ஜெக்ட் தனியாக இருக்குது, பி ஆப்ஜெக்ட் தனியாக அப்படியே இருக்குது. ஓகேவா? இப்போ நவ் லிசன் பண்ணிங்க. இதோட இனிஷியல் வெலாசிட்டி u1. இனிஷியல் வெலாசிட்டி என்னது? u1. நெக்ஸ்ட்டு ஃபைனல் வெலாசிட்டி u1, u2. ஃபைனல் வெலாசிட்டி v1, v2. ஓகேவா? இப்போ நல்லா லிசன் பண்ணிக்கிறீங்கப்பா. இனிஷியல் வெலாசிட்டி u1, u2. லிசன் கேர்ஃபுல்லி. இனிஷியல் வெலாசிட்டி u1, u2 ஆரம்ப திசைவேகம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபைனல் வெலாசிட்டி v1 அண்ட் v2. இப்போ என்ன பண்ணுறோன்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ டூ பாடிஸ் எடுத்திருக்கோம். 2 பாடிஸ் மீன்ஸ் ஏ பாடி ஒன்று, பி பாடி ஒன்று. ஓகேவா? 2 பாடிஸ் ஏ அண்ட் பி. மாசஸ் m1, m2. ஏ பாடியோட மாஸ் m1, பி பாடியோட மாஸ் m2. ஓகேவா? நெக்ஸ்ட் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி u1, u2. Next one, final velocity v1, v2. Once again, listen carefully. The two bodies A, B.
masses m1 m2. A பாடியோட மாஸ் m1, B பாடியோட மாஸ் m2. Initial velocity u1 u2. Final velocity v1 v2. ஓகேவா? Next one, let the velocity of the first body be higher than that of the second body. நல்லா லிசன் பண்ணிக்கோங்கப்பா. The velocity is higher. The velocity of the first body. The velocity is higher of the first body. Okay va? Of the first body than the second body. Then the second body. இதை எப்படி நோட் பண்ணலாம்? Velocity means u1 is greater than the u2. Isn't it? The velocity of the first body is greater than the second body. Okay. During the interval of time t second. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கடைசியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் மோதும், கொலைட் ஆகும், கொலிஷன். அதை தான் சொல்கிறோம்னா கொலிஷன் அப்படின்னா மோதும். ரெண்டு பாடியும் ஒன்றோட ஒன்று மோதும். அதுக்கு பேர் தான் அது. எவ்வளவு? ஒரு குறிப்பிட்ட டைமில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதெல்லாம் இந்த ஆக்சிடெண்ட்லாம் நடக்குது பார்த்தீங்களா, ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே மோதுறது. ஸோ அது எவ்வளவு? அந்த சர்டன் டைமில். அதுக்கு அதை நோட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன நோட் பண்ணோம்னா டீங்கிற ஒரு டைம் நோட் பண்ணோம். they tend to have collision. ஓகேவா? அப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் டீங்கிற ஒரு டைமில் ஏ ஆப்ஜெக்டும் பி ஆப்ஜெக்டும் ஒன்றோடு ஒன்று கொலைட் ஆகுது. இதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? கொலிஷன். மோதுறதுக்கு பேர் தான் கொலிஷன். மோதல் அப்படின்னு கொலிஷன் என்னப்பா? மோதல். ஓகே. ஸோ அப்போ மோதினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன் இனிஷியல் வெலாசிட்டி u1 u2ங்கிறது இனிஷியல். நெக்ஸ்ட் மோதினதுக்கு அப்புறம் அப்படின்னா v1 v2 அப்படிங்கிறது என்னன்னா ஃபைனல். இனிஷியல் அப்படின்னா u1 u2. மோதினதுக்கு அப்புறம் ஃபைனல் வெலாசிட்டி என்ன? v1 v2. இப்போ நம்ம போடுவோமா? ஃபோர்ஸ் ஆன் பாடி b. ஃபோர்ஸ் ஆன் பாடி b due to A. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஃபோர்ஸ் ஆன் பாடி B, அதனால் FB. ஓகே. நெக்ஸ்ட்டு மாஸ் என்னென்னு பார்த்தோம் நம்ம? பிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு மாஸ் m2 தானே? m2 v2 மைனஸ் u2 பை t. ஓகே, நல்லா லிசன் பண்ணிக்கோங்கப்பா. ஃபோர்ஸ் ஆன் பாடி B. B ஆப்ஜெக்ட் மேலே ஏ ஆப்ஜெக்ட் மோதுகிறது. இப்போ ஏ இருக்குது அப்படின்னா B இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் மேலே போய் மோதுறதுக்கு பேர் தான் FB. அப்போ மாஸ் நமக்கு ஆல்ரெடி படிச்சிட்டோம் இங்கே. என்னது? m2 v2 மைனஸ் u2 பை t. ஓகேவா? இது சேஞ்ச் இன் மொமெண்டம்னு ஆல்ரெடி படித்தோம்லப்பா. MAன்னு படித்தோமா? F is equal to MA. எந்த லாவை ஆல்ரெடி நம்ம we have studied in நியூட்டன் செகண்ட் லாவில் படிச்சிருக்கோம். ஓகேவா? ஃபார்முலா ஆல்ரெடி யூ ஸ்டடிட் இன் 6 பேஜ் நம்பர் 6ல் பார்த்தீங்கன்னா F is equal to M into V minus U by T. அது உங்களுக்கு ஒரு இது எந்த ஃபார்முலாலேருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆல்ரெடி படிச்சிருக்கோம் நியூட்டன் செகண்ட் லாவில். F is equal to M into V minus U by Tன்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம இதை கொண்டு வர போகிறோம். அப்போ ஏங்கிற ஆப்ஜெக்ட்டு பிங்கிற ஆப்ஜெக்ட் மேலே மோதும்போது அதான் ஃபோர்ஸ் FB. அப்போ எங்கே கொடுக்குது? பிங்கிற ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் போகுது, அதனால் FB. இப்போ இங்கே மாசை வந்து M தானே கொடுத்துருக்கோம். ஏன் இங்கே நம்ம M2 கொடுத்துருக்கோம்? இங்கே வந்து ரெண்டு மாஸ் இருக்குது, ரெண்டு பாடி இருக்குது. அங்கே ஒரே மாசு, ஒரே ஆப்ஜெக்ட், அதனால் ஒரு மாசு. இங்கே வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குங்கிறதுனால அதை டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக M2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் வெலாசிட்டி. அங்கே ஒரே வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி ஒன்று தான், ஃபைனல் வெலாசிட்டி ஒரே ஆப்ஜெக்ட்டுக்கு. இங்கே ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால ஃபைனல் வெலாசிட்டி v2, இனிஷியல் வெலாசிட்டி இது ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு u2, இன்னொன்றுக்கு வந்து v2. ஓகேவா? v2 மைனஸ் u2 பை t. இந்த ஃபார்முலாவிலேருந்து இது கொண்டு வந்தோம். நெக்ஸ்ட் இதே வந்து அடுத்தது என்ன வரும்? அடுத்த ஃபார்முலா என்ன கண்டுபிடிப்பான்? இப்போ பிங்கிற ஆப்ஜெக்ட்டு ஏங்கிற ஆப்ஜெக்ட் மேலே மோதும்போது FA இஸ் ஈக்குவல் டு இங்கே ஃபார்முலா என்ன வரும்? M1 வரும். ஓகேவா? V மைனஸ் U பை T. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1, திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. இந்த ஃபார்முலாலேருந்து வந்துச்சுங்கிறதுனால இதை நான் எழுதியிருக்கேன்ப்பா. ஸோ FB இஸ் ஈக்குவல் டு M2 V2 மைனஸ் U2 பை T 1. நெக்ஸ்ட் இது வந்து என்னதுன்னா ஃபோர்ஸ் ஆன் பாடி B2 to A. இது என்ன வரும்னா ஃபோர்ஸ் ஆன் பாடி A due to B. Okay, so FA is equal to M1 V minus U by T. This is second equation. இப்போ by Newton's third law of motion. இப்போ இங்கே என்ன law apply பண்ணுறான்? By Newton's third law
நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் கொண்டு வர. இங்கே நமக்கு ஆல்ரெடி நமக்கு என்னென்னு தெரியும், உங்களுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி ஐ ஹாவ் எக்ஸ்பிளைன். FA இஸ் ஈக்குவல் டு மைனஸ் FB. ஸோ FA வந்து நம்ம என்ன எழுதியிருக்கிறோம், இங்கே எழுதியிருக்கோம். நல்லா லிசன் பண்ணிக்கோங்கப்பா, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. இப்போ நெக்ஸ்ட் பேஜில் நான் எழுதுகிறேன். FA இஸ் ஈக்குவல் டு மைனஸ் FB. FA நமக்கு என்ன ஃபார்முலாவில் கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த கண்டுபிடிச்சிருக்கோமா FA M1 சொல்லுங்கள், M1 V1 மைனஸ் U1 by T is equal to FB என்ன M2 V2 minus U2 by T. இப்போ இந்த Tயும் Tயும் இங்கே கேன்சல் பண்ணிடலாமா, கேன்சல் பண்ணலாமா? இப்போ நம்ம இதில் ஒரு சிம்பிள் போட மறந்துடும். என்ன சிம்பிள், இந்த இருக்குது பாருங்கள், மைனஸ். இந்த மைனஸ் சிம்பிள் போடணும். ஏன்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லால இது ஆக்ஷன், இது ரியாக்ஷன். ஆக்ஷன் பாசிட்டிவ், ரியாக்ஷன் நெகட்டிவ். ஏன்னா அப்படியே ரிவர்ஸில் வர்றது, அதனால் இந்த நெகட்டிவ் சிம்பிள். ஸோ M1 V1 மைனஸ் U1 by T மைனஸ் M2 V2 மைனஸ் U2 by T. இப்போ Tயும் கேன்சல் ஆகிடும். மீதி பேலன்ஸ் என்ன, M1 V1 மைனஸ் U1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் M2 V2 மைனஸ் U2. இப்போ என்ன பண்ணுறான், இந்த M1 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாமா. M1 V1 மைனஸ் இந்த மைனஸ் இது மல்டிப்ளை பண்ணும்போது M1 U1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் M2 V2. இப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் பெருக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ M2 U2. ஓகே ஓகே. நான் இப்போ இந்த மைனஸ் இந்த V டேர்மெலாம் ஒரு பக்கமும் U டேர்மெலாம் ஒரு பக்கம் கொண்டு போகலாமா. அப்போ M1 V1 இந்த மைனஸ் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸில் வரும். M2 V2 இஸ் ஈக்குவல் டு M2 U2 இந்த மைனஸ் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸில் வரும். M1 U1. ஓகே ஓகே அப்பா. ஸோ M2 U2 M1 U1 இந்த மைனஸ் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ்ஸு, இந்த மைனஸ் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ்ஸு. ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இப்போ இதிலிருந்து நம்ம இது கண்டுபிடிக்கலாம். என்ன, கீழே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த பாருங்க. இந்த ஈக்குவேஷன் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஆன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், எந்த ஒரு புற விசையும் செயல்படாத போது, அதனால தான் இங்கே ஆப்ஷன்ஸுங்கிற ஒரு வார்த்தை. ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஆன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் த அல்ஜிப்ரைக் சம் ஆஃப் த மொமெண்டம். அதுவாக தான் ஆக்சிடென்ட் ஆனிச்சு. புற விசை எதுவுமே நம்ம கொடுக்காதப்ப அதுவே ஆக்சிடென்ட் ஆகும்போது தான் பிஃபோர் கொலிஷன் ஆஃப்டர் கொலிஷன் அப்படின்னு சொல்கிறோம். So the algebraic sum of the momentum after collision is numerically equal to the algebraic sum of the momentum before collision. அதாவது மோதலுக்கு பிறகு உள்ள உந்தமோ மோதலுக்கு முன் உள்ள உந்தமோ கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது. அதுக்குனால தான் அதுதான் இந்த கான்செப்ட். இதை நீங்கள் மெமரி பண்ணணும்னு கிடையாது, நீங்களே கொண்டு வந்துக்கலாம். என்ன, the algebraic sum of the momentum after collision is equal to the algebraic sum of the before collision. ஓகே, இன்றைக்கி நான் எழுதுனது பாருங்கள். இங்கேருந்து இந்த கான்செப்டை அப்படியே கொண்டு வரலாம். என்ன அப்படியே கொண்டு வரலாம், இந்த algebraic sum of the இங்கே ஆஃப்டர் கொலிஷன், ஏன்னா விங்கிறது ஆஃப்டர் கொலிஷன் இஸ் equal to the algebraic sum of the before collision. Okay, once again, M1 V1 plus M2 V2, this is the after collision. algebraic sumங்கிறது வந்து சம்முனாவே உங்களுக்கு ப்ளஸ்ன்னு அர்த்தம். சம்முனா ப்ளஸ், அது ஆல்ரெடி யூ ஹவ் ஸ்டடிடு. சம்முனா ப்ளஸ்ஸு, டிஃபரன்ஸ்னா மைனஸ். ஓகே, அடிஷன்னாலும் ப்ளஸ்ஸு, சப்ட்ராக்ஷன்னா அடிஷன்னாலும் சம்முனாலும் சேம் மீனிங், டிஃபரன்ஸ்னாலும் சப்ட்ராக்ஷன்னாலும் சேம் மீனிங். ஓகே, ஸோ சம்மு அடிஷன் ப்ளஸ்ஸு, difference subtraction minus. So the algebraic sum of the after collision is equal to the algebraic sum of the before collision. This is the concept of principle of linear momentum. This is the concept of principle of conservation of linear momentum. This is the 5-mark important question, students. Please note it, listen carefully, please don't delay to study for this question. Study immediately, don't muck up. If you any doubt, you will be clarify with me in our WhatsApp group. Thank you, students. Once again,
Impulse is a 2-mark question. Newton's third law of motion is a 2-mark question, and principle of conservation of linear momentum is a 5-mark question. Okay, these 3 questions please will be right tomorrow. Thank you students. Thank you one and all.